பிரியமான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய நிறைவு விழாவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். கடந்த 10 நாட்களாக நம்முடைய பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டுள்ள படைப்பினை கொண்டாடுவோம் என்ற தலைப்பின் வழியாக பிள்ளைகள் திருவசனத்தையும் பாடல்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாக இந்த நாளிலே தன்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நாளிலே இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் ஜெபித்து ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கின்ற குருசேர செயலர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செயலர் அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்வை ஆரம்பிப்பார்கள். அதை தொடர்ச்சியாக பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், திருவசனம் ஒப்பித்தல் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறும். நீங்கள் இறைமக்கள் பொறுமையாக காத்திருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்யலாம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே, இப்பொழுது நடக்கின்ற விபிஎஸ் இந்த கலை நிகழ்ச்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துக்குள்ளாக ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்கள். உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை பாடல்கள், ஆடல்கள், வேத வசனங்கள், நாடகங்கள், இதன் மூலமாக ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரை இங்கு சூழ்ந்து ஆண்டவரை இந்த ஆலயத்தில் உள்ள வளாகத்தை சுற்றிலும் ஆண்டவரை உம்முடைய வல்லமையான கரம் வந்து இறங்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் உம் பாதப்படியிலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போது ஆசிரியர் இயக்குனர்கள் தொடர்ச்சியாக நிகழ்வை நடத்துவார். விபிஎஸ்னுடைய 10 நாட்களினுடைய நிகழ்வுகளை திரையிட்டு காட்டப்படும்.
உணவு மூச்சு காற்றும் உயிரை வாங்கும் விஷமாச்சு. கட்டிடங்கள் கட்டிடவே கண்மாய்கள் கணம் போச்சு. ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு. இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்ட் உணவும் தூக்கத்தையே துளைச்சு போட்டுச்சு. பச்சை வானம் பேசும் நீலவானம் கேட்கும் அருவிகள் பாடல் பாடும் நீரோடை துள்ளி ஆடும் படைப்புகள் பரமரின் சாயலாகுமே. படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பச்சை வானம் பேசும் நீலவானம் கேட்கும் அருவிகள் பாடல் பாடும் நீரோடை துள்ளி ஆடும் படைப்புகள் பரமரின் சாயலாகுமே. படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. பண்பாய் பாதுகாக்க கற்போம். படைப்பை உறவாய் ஏற்போம். பண்பாய் பாதுகாக்க கற்போம். பாசமாய் படைப்போடு வாழ்வோம். பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பாசமாய் படைப்போடு வாழ்வோம். பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பகுத்தறிவோடு செயல் செய்வோம். பச்சை வானம் பேசும் நீலவானம் கேட்கும் அருவிகள் பாடல் பாடும் நீரோடை துள்ளி ஆடும் படைப்புகள் பரமரின் சாயலாகுமே. படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. படைப்புகள் பரமரின் சாயலாகுமே. படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. படைப்புகள் பரமரின் சாயலாகுமே. படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே. விடுமுறை விவிலிய பள்ளி 2024 கலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் குருசேகர தலைவர் மற்றும் ஆயர் அவர்களையும், செயலர் அவர்களையும், பொருளர் அவர்களையும், குருசேகர உறுப்பினர்கள் அனைவரையும், பேராய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும், கிராம திருச்சபைகளின் ஊழியர்கள் அனைவரையும், குருசேகர மிஷனரி ஆகியோரையும், விடுமுறை விவிலிய பள்ளி ஆசிரியர்கள், இந்த கலை நிகழ்ச்சியின் நட்சத்திரங்களான விடுமுறை விவிலிய பள்ளியின் சிறு பிள்ளைகள், அன்பிற்கினிய திருச்சபை மக்கள், கிராம பொதுமக்கள் அனைவரையும் VBS 2024 கலை நிகழ்ச்சிக்கு இயக்குநர்களின் சார்பில் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த கலை நிகழ்ச்சிகள் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க எங்கள் மாணவர்கள் வருகிறார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி மனதார வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். படைப்பினை கொண்டாடுவோம். யோபு 12:7-8. Theme: Let's celebrate the God's creation. Job 12:7-8. நாள் 1 படைப்பில் ஓய்வு. Day 1 Creation and Sabbath. நாள் 2 படைப்பின் சீற்றம். Day 2 Flood expresses the rage of creation. நாள் 3 படைப்பிலிருந்து சுரண்டப்படல். Day 3
creation in exploitation. நாள் 4 படைப்பு தரும் வாழ்வாதாரம். Day 4 creation in substances. நாள் 5 படைப்பின் சமநிலை. Day 5 the balance in creation. நாள் 6 படைப்பின் அமைதி மெசியாவின் பிறப்பு. Day 6 peace in creation. நாள் 7 படைப்பிலிருந்து அறிக. Day 7 learn from God's creation. நாள் 8 படைப்பின் அவலம். Day 8 creation under trouble. நாள் 9 படைப்பின் வலியை அறிக. Day 9 creation in pain. நாள் 10 படைப்பின் மறுசீரமைப்பு இரு தரிசனங்கள். Day 10 restoration of creation to vision. கடைபிடிப்பதற்காக தாயிரு படைப்பிடை கொண்டாடுவோம். பீச்சுக்கு உண்மையது வீண் பெருமை. பீச்சுக்கு வீண் பெருமை. வீண் பெருமை படைப்பிடை கொண்டாடுவோம். ஓய்வு நாளை தூய்தாக கடைபிடிப்பது கருத்தாயிரு. நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். வீட்டை கவர்ந்திட விரும்பாதே. செம்போல பரப்பினை கொண்டாடுவோம். Team, let's celebrate the creation. நமக்காகத்தானே உலகத்தை படைத்தார், நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தார். நமக்காகத்தானே உலகத்தை படைத்தார், நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தார். படைப்பினை அறிவோமே, படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம். கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோம், அவர் நமக்கு தந்ததை பாதுகாத்திடுவோம். இயற்கை அழிக்க நோனு சொல்வேன், இயற்கை வளத்தை பாதுகாப்பேன், பர்சன் அனிமல்ஸ் அன்பு செய்வேன், இது என் கடமை. எஸ் 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 படைப்பினை அறிவோமே,
படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை அறிவோமே, படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோம், அவர் நமக்கு தந்ததை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோம், அவர் நமக்கு தந்ததை பாதுகாத்திடுவோம். விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கவும் இல்லை. உங்கள் வினகு தந்தை உங்களுக்குள் உணவு அளிப்பார். 6:26. ஓய்வு நாள் மனிதர்க்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27. ஓய்வு நாள் மனிதர்க்காக உண்டாக்கப்பட்டது. 2:20. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீச்சுக்கு முந்தியது வீண் பெருமை. ஏசாயா 6:26. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரும் வியாதக்கு ஆலோசகர், இறைவன் என்று முதல் தந்தை, அமைதி அரசன் என்று அழைக்கப்படும். ஏசாயா. நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. யோவானுக்கு ஆண்டவர் அருள் பார்வை கிடைத்தது. படபடப்பட்டாம் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு, பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, நீயும் ஓய்வெடு, நீயும் ஓய்வெடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. படைத்த ஆண்டவர் ஓய்ந்தாரே, உழைப்போர் விலங்கு நிலத்திற்கும் போய் வழி என்றாரே, பெருமைக்காக உழைத்தே ஓடாய் தேய்ந்தது போதுமே, உறவுக்காக உழைத்தே வாழ்வை நோக்கி போகணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, ஆண்டவரை அளிக்கும் ஓய்வை உறக்க செல்லணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, ஆண்டவரை அளிக்கும் ஓய்வை உறக்க சொல்லணுமே, உறக்க சொல்லணுமே, நீ உறக்க சொல்லணுமே. நாபோத்தின் திராட்சை தோட்டம். பலவீனமானவர்களை கொள்ளையடித்தல். ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆஹா, என்ன ஒரு அழகான திராட்சை தோட்டம்! யாருடையது இது? யாருடையது இது? நாபோத், இது யாருடைய திராட்சை தோட்டம்?
ஆம் எந்துதான். இதை எனக்கு தந்துவிடு. இதற்கு பதிலாக உனக்கு நான் வெள்ளி காசுகளை தருகிறேன். இது என் மூதாதையரின் சொத்து, நான் உமக்கு கொடுக்க மாட்டேன். இதை நான் என் காய்கறி தோட்டமாக்க விரும்புகிறேன். இது எனக்கு தந்துவிடு. இல்ல அரசரே, நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. அப்படியா? நீ எனக்கு தர மாட்டாயா? ஆம் அரசரே. கோபத்துடன் ஆகாபரசன் தன் அரண்மனைக்கு போகிறான். கோவமா இருக்காரு. சாப்பாடும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. ஏன் கவலையா இருக்கீங்க? சாப்பாடும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. நான் இஸ்ரவேலாகிய நாபோத்திடம் பேசினேன். அவன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தருகிறாயா என்று கேட்டேன். அதற்கு பதில் வெள்ளி காசுகளையும் தருகிறாயா என்று சொன்னேன். ஆனால் அவன் தரமாட்டேன் என்று சொன்னான். இஸ்ரவேலின் அரசராகிய நீர் இப்படியா இருப்பது? எழுந்து சாப்பிடுங்க. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அரசரின் பெயரில் மடல்கள் எழுதி அவற்றில் அவை அரசரின் முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்தின் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர் மக்களுக்கும் அனுப்பினாள். யார் அங்கே? வணக்கம் மகாராணி. நீங்கள் ஒரு நோன்பை அறிவித்து நாபோத்தை அந்த அமர செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராணி. நாபோத் கடவுளையும் அரசரையும் பழி தீர்த்தான். ஆமாம், நாபோத் கடவுளையும் அரசரையும் பழி தீர்த்தான். நாபோத்தை கல்லெறிந்து கொல்லுங்கள். செய்தி என்ன அது? நாபோத் மரித்து விட்டா. நாபோத்தோடைய தோட்டத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படியா? வா, இனிமே இது நம் தோட்டம். இதை யாருக்கும் தர மாட்டேன். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கைப்பற்றியது அவனது பேராசையை நிறைவேற்றுகிறான். அதிகாரம் படைத்தவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வசதியற்றவர்களின் உடைமைகளை கொள்ளையடிக்க எந்த அளவிற்கு முடியும் என்பதை இந்த சம்பவம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அதே நேரத்தில் ஆகாப் அரசின் குடும்பம் ஆண்டவரின் தண்டனைக்கு உள்ளாகி அவர்கள் எவ்வாறு முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை திருமறை பகுதியில் காண்போம். நாடகம் முடிந்துவிட்டது. செம்பொருள் மன்னிப்பினே மண்ணாகும். செம்படோ படைப்பையை கொண்டாடும். செம்பொருள் படைப்பையை கொண்டாடும். ஓய்வு நாளின் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. செம்பொருள் படைப்பினை கொண்டாடுவோம். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. செம்பொருள் படைப்பினை கொண்டாடும். ஓய்வு நாளே மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை. மார்க்கு 2:27.
ஓய்வு நாளை மனிதர்க்காக உண்டாக்கப்பட்டது. ஆண்டவர் செம்பரால் படிப்பினை கொண்டாடுவோம். வசனம் ஓய்வு நாளை மனிதர்க்காக உண்டாக்கப்பட்டது. அகாப்பு ராஜா நாளை கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகாப்பு ராஜா நாளை கெத்து மேல கெத்து, ஊரெல்லாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து, ஆனாலும் நான் போத்து நிலத்து மேல பித்து. எசபேல் பிடிக்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடிக்கிட்டாங்க நியாயத்தை வித்து. அடடா தம்பி கேளு, அச்சச்சோ தங்க பாரு, சுத்தா 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 சும். ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயும் அவதிப்படாத. அடுத்தவர் பொருள் மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயும் அவதிப்படாத. ஆண்டவர் அளித்த ஆசைகள் போதுமே, ஆண்டவர் அளித்த ஆசைகள் போதுமே. என்றே நினைத்திடு வாழ்வு நிலைக்குமே, என்றே நினைத்திடு உன் வாழ்வு நிலைக்குமே. ஆஹா தம்பி கேளு, ஓஹோ தங்க பாரு, சுத்தா 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 சும். அடுத்தது ஸ்டோரி டெல்லிங், பிகினர்ஸ், பிரைமரி, ஜூனியர். படைப்பின் ஓய்வு. பகலிரவு, சூரியன், சந்திரம், நிலா, பறவைகள், தண்ணில வாழதுகள், விலங்குகள், மனிதர்கள் அறிவியப்பட்டார், ஓய்ந்திருந்தார். ஆமென். படைப்பின் சீற்றம். ஒரு ஊர்ல நோவான் ஒருத்தர் இருந்தார். அங்கே நாட்டு ஜனங்க எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. அப்போ ஏசப்பாவை பார்த்து பிடிக்கல, கோவம் வந்துச்சு. அதனால நோவா கிட்ட ஒன்று சொன்னார், நோவா இது மாதிரி நீ இந்த ஊரை விட்டு போயிடு, வேறு ஊருக்கு போ, இந்த நாட்டையே நான் அழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். போட் ரெடி பண்ண சொன்னார். கப்பலை ரெடி பண்ணி பறவைகள், விலங்குகள் எல்லாரையும் கூட்டு போய் அவங்க ஃபேமிலியை கூட்டின்னு போயிட்டாரு. அப்புறம் 40 நாள் நிறையா மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் செத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பறவை அனுப்பிச்சாங்க, காக்கா அனுப்பிச்சாங்க, அது போயிட்டு வந்துச்சா. செகண்டு ஒரு புறா அனுப்பிச்சாங்க, அங்கே போயிட்டு வந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு ஒளிவை இலைன்னு விட்டாங்களா. ஆமென். நாள் 3 படைப்பின் சுரண்டப்படல்.
இன்றைக்கு நான் உங்களுக்கு பாபேல் கோபுரத்தை பற்றி கூறப்போகிறேன். ஒரு காலத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே மொழி பேசிக்கொண்டும் ஒரே இடத்துல வசித்து வந்தாங்க. அந்த மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்று கூடி அவங்களுக்காக ஒரு பெருமையின் சின்னத்தை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்க. அந்த அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாபேல் கோபுரம். அந்த கோபுரத்தின் பேர் தான் பாபேல் கோபுரம். அது எந்த நகரத்தில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனியா அப்படின்ற நகரத்தில் தான் இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த பாபிலோனியா அப்படின்ற அந்த கோபுரத்தை கட்டப்பட்ட துவங்கினாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப பெருமை கொண்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் அவங்க அந்த கோபுரம் எப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா வானத்தெற்ற அளவுக்கு தூரம் இருக்கணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோட நம்ம தான் ஆண்டவரோட மேலானவங்க, நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு நினச்சி ஆண்டவரோட பெரிதாக இருக்கணும்னு நினச்சி அவங்க பெருமை கொண்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கோபுரத்தை கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அது பார்த்த ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அதை பார்த்த ஆண்டவர் இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெருமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு மொழி கொண்ட மனிதர்களை படைத்தார். அதனால அவங்க எல்லாரும் வெவ்வேறு தோஷத்துக்கு சிதறடித்து போனார்கள். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம செய்கிற ஒரு செயல்லையும் ஆண்டவர் நம்மளுக்கு கூட இருந்ததுன்னா அந்த செயலுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மனன வசனம், நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காக்கி மண்ணுலகையை நிரப்புங்கள். நன்றி. 4 படைப்பித்தடும் வாழ்வாதாரம். இஸ்ரேல் ஜனங்களா எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. ஏசப்பா மோசே கிட்ட சொல்லி அவங்கள விடுதலை பண்ணி வனந்தரத்தை கூட்டின்னு போகிறப்போ அவங்க எல்லாருக்கும் பசி எடுத்துடு. அப்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவையும் காடையும் கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. ஆமென். 4:8 படைப்பின் நவம். ஏசப்பா விதைக்க கூட உக்காந்துருந்தாங்க. விதை விதைச்சிக்கும் போது வழியில் பாதி விதை விழுந்தது, பாதி விதை பாறைகளில் விழுந்தது, பாதி விதைகள் மூச்செடியில் விழுந்தது, பாதி விதை நல்ல இடத்துல விழுந்தது. ஏசப்பா சொன்னார், பாதி விதைகளில் வழியில் போட்ட விதைகள் பறவைகள்லாம் சாப்பிட்றாங்க. பாறைகளில் போட்டது பறவைகள் சாப்பிட்டாங்க. முச்செடியில் போட்டது வளர்ந்துட்டு முள் செடி நசுக்கிடுச்சு. நல்ல நிலத்தில் போட்டது நல்லா வளர்ந்தது. நன்றி. 30, 60 பலன் கொடுத்துச்சு. ஆமென். ஜூனியர் கேர்ள்ஸ் மெமரி வேர்ஸ். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகையை நிரப்புங்கள். தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் தம் தோல் வலிமையை மீது காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருகுடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டேட் அண்ட் சாங். கொட்டு முரசு கொட்டு, தட்டு நீ தாளம் தட்டு. முரசு
ஆட்சி வரப்போது, புது மாட்சி தரப்போது, புலி சிங்கம் கூடத்தான் புதுசா மாறிடுச்சு.